ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப நான் வந்து ஐபிஎல் ஆட வந்தால் கூட சிஎஸ்கேவுக்காக வந்து ஆட மாட்டேன், இந்த டீமுக்காக தான் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் ரெய்னா ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. அதை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி சுரேஷ் ரெய்னாவை இன்சல்ட் பண்ணுற மாதிரி வீரேந்தர் சேவாக் வந்து ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. ஐபிஎல்லுடைய ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா தான் வந்து தலை சிறந்த ஒரு வீரராக இருக்கார். ஏன் ஆரம்ப காலத்தை விட இப்போ வரைக்குமே கூட அந்த அதிக ரன்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் டாப்பில் தான் வந்து சுரேஷ் ரெய்னா வந்திருக்காரு. இப்போதைக்கு வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்ற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா ஆடிட்டுருக்காங்க. சம காலத்தில் அவங்க வந்து ஃபார்மில் இருக்காங்க, அதிகமான ரன்கள் அடிச்சிருக்காங்க. ஆனால் வந்து சுரேஷ் ரெய்னாவை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 4 சீசனாக அவர் வந்து ஐபிஎல்ல வந்து ஆடலை. இருந்த போதிலுமே ஐபிஎல்ல அதிக ரன்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் வந்து 5வது இடத்துல வந்து சுரேஷ் ரெய்னா வந்திருக்காரு. சுரேஷ் ரெய்னாவை ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஐபிஎல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அந்தளவுக்கு ரன்கள் வந்து சேர்த்துருந்தார், அதிரடியாக வந்து ஆடுவார். சிஎஸ்கே அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக வந்து இருந்தார். அப்படிப்பட்ட சுரேஷ் ரெய்னா மிஸ்டர் ஐபிஎல் இல்லை அப்படிங்கிற மாதிரி வீரேந்தர் சேவாக் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் வந்து சுரேஷ் ரெய்னா விளையாடுவதற்கான உடல் தகுதி, பேட்டிங் டெக்னிக் கூட இருந்தாலுமே கூட சிஎஸ்கே கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால சிஎஸ்கே மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டீமுமே வந்து ரெய்னாவை ஏலத்தில் எடுக்கலை அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிடத்தக்கது. இப்போதைக்கு வந்து ஐபிஎல்ல அதிக ரன்கள் அடித்த வீரர்கள்னு பார்த்தோம்னா சேவாக் வந்து விராட் கோலியை வந்து மென்ஷன் பண்ணி தான் சொல்கிறாரு. 256 போட்டியில் 8590 ரன்களை வந்து சேவாக் வந்து அடிச்சிருக்காரு. 2வது இடத்துல ரோஹித் சர்மா இருக்கார், 6921 ரன்கள் அடிச்சிருக்காரு. அப்போ ரோஹிட்டுக்கும் கோலிக்கும் இடையான வித்தியாசம் ஒரு 1600 ரன்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த சீசனில் கோலி ஆடுறதை பார்த்துட்டு வீரேந்தர் சேவாக் என்ன சொல்கிறாருன்னா, 2016 வந்து விராட் கோலி ஆடினது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அவர் வந்து அப்போ முழு தன்னம்பிக்கையோடு வந்து செம்ம கான்ஃபிடென்ட்டாக வந்து ஆடினார். அதே மாதிரி தான் இந்த சீசனில் அவர் வந்து ஆடிட்டுருக்காரு. பொதுவாக வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்து தனக்குன்னு சில பந்துகளை ஆரம்பத்தில் வந்து எடுத்துப்பாங்க. ஆனால் வந்து விராட் கோலி வந்து இப்போ இந்த சீசனில் எப்படி ஆகிட்டார் அப்படின்னா, முதல் பந்துலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஐபிஎல்ல விராட் கோலி இதுக்கு முன்னாடி 900 ரன்களை வந்து அடிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த முறையும் வந்து அவர் 900 ரன்கள் கிட்ட வந்து அடிப்பார் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இது வரைக்கும் 11 முறை 400+ ரன்களை விராட் கோலி வந்து அடிச்சிருக்காரு. இந்த சீசனில் எடுத்துக்கிட்டோன்னா சிஎஸ்கே அன்றைக்கி எதிராக பார்த்தீங்கன்னா அவர் அடித்த ஒரு 50 7வது 50யாக வந்திருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி ஆடின ஆட்டத்தை விட வயசு ஆக ஆக விராட் கோலி வந்து அவரை வந்து டெவலப் பண்ணி தான் வந்துட்டுருக்காரே தவிர அவர் வந்து கீழே போகலை. அப்போ இப்படி ஆடிட்டுருக்க ஒரு பிளேயரை தான் நீங்கள் வந்து மிஸ்டர் ஐபிஎல்னு வந்து சொல்லணும். இவர் தான் உண்மையான மிஸ்டர் ஐபிஎல் அப்படிங்கிற மாதிரி ரெய்னா பேரை வந்து குறிப்பிடாமல் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி ரெய்னாவை இன்சல்ட் பண்ணுற மாதிரி வந்து வீரேந்தர் சேவாக் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு புறம் வந்து சுரேஷ் ரெய்னா கிட்ட ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. திரும்ப வந்து ஐபிஎல் ஆடுவதற்கு வந்து உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கா, அந்த மாதிரி ஆட வாய்ப்பு கிடைச்சதுன்னா எந்த டீமுக்காக ஆடுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதற்கு வந்து ரெய்னா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நிச்சயமாக ஒரு கிரிக்கெட்டராக இருந்து பார்க்குறப்ப தனக்கு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் அதை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் கிரிக்கெட்டர்ஸ் வந்து விருப்பப்படுவாங்க. எனக்கு திரும்ப ஆட வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நிச்சயமாக நான் வந்து ஆடுவேன். ஆனால் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறப்ப நான் திரும்ப சிஎஸ்கேவுக்காக வந்து ஆட மாட்டேன், மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக ஆடணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். ரோஹித் சர்மாவும் நானும் வந்து பேட் பிடிக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு ரைட்டு லெஃப்ட் காம்பினேஷன் வேறு மாதிரி வந்திருக்கும். ஐபிஎல்ல ஒரு முறையாச்சும் வந்து அந்த மாதிரி அமையணும் அப்படின்னு நான் வந்து முன்னாடி விருப்பப்பட்டேன். பட் அது வந்து நடக்காமல் போயிடுச்சு. அதனால் எனக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியில் சேர்ந்து ஆடுறதுக்கு தான் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் ரெய்னா வந்து பேசியிருக்காரு. நன்றி.